நீங்க அடுத்து சொன்ன இவங்கல்ல. நீங்க இந்த வசனத்துல கடைசிக்கு செய்யற அத முறையில பார்த்தேன். ஓ, பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். பாத்தீங்களான்னு கேட்டேன். ஓ, சொல்லுங்க பாபு. முதலாவது என்ன, ரெண்டாவது என்ன, மூணாவது என்ன? முதலாவது ஒரு வசனத்துல கடைசிக்கு ஃபத்ஹத்தைன் அல்லது அலிஃப். சார், இந்த இந்த ஃபர்ஸ்ட் முறையில இந்த வசனம் இந்த எழுத்து நான் தேடியும் பார்த்தேன்னா மத்துன்ற மாதிரிதான் வருது எனக்கு. நீங்க பிள்ளைன்னு சொன்னேன். ஆஹா, மதுனா வந்துக்குது. நான் தேடி பார்த்ததுக்கு அதை கண்டுபிடிக்கல. நான் இந்த அடுத்த மாதிரி சொல்றேன். ஆ, நான் மத் இது அந்த மத்து. இப்படி இப்படி வர அடையாளத்து பேர் மத்து அப்படியா? பா ஒன்று வந்து பாக்கு மேல இப்படி வந்தா மத்து அதா. அது கீழுக்கு வர்றது மத்தா? அல்லது இல்ல அது பக்கத்துல வர. வளைஞ்சு வரும். அது ஆ, அது கொஞ்சோண்டு வளைஞ்சு வரும். வளைஞ்சு வேற வருமா? கொஞ்சோண்டு இப்படியா? இல்ல. அது வளைஞ்சு வரும். அப்ப என்ன எழுத்துக்கு மாதிரி வருதுன்னு சொல்லி. உம் உம். புதிய விஷயம் சொல்லி வளைஞ்சு வரும் மாதிரி. இதுல எங்க வந்து இங்க வளைஞ்சு? உம் உம். ஆ, மூணாவது வசனத்துல கடைசிக்கு வா ஒண்டிரே ஓ. அது ஷத்துக்கு மேல இருக்கிறது. ஆ, அதுக்கு பேர் மத்து அப்படியா? ஓ, ஓ, வேற. இப்படி மேல வர்றது மத்துன்னு அவ கீழுக்கு வந்தா அது மத்து தானா? பத்த மத்த. ஆ, பாத்தீங்களா? எங்க போச்சு பத்தஹா? பத்தஹா என்ற சொல் எங்க போச்சுது? விட்டு போயிட்டோம் பசிக்கு. இல்ல. ம். சொல்ல இல்லையே. அங்கதானே பிரச்சனை. இங்க பத்தஹா. வசனத்துல கடைசிக்கு பத்தஹாண்டு செல்லாததான் இவ்வளவு பிரச்சனை. வசனத்துல கடைசிக்கு ஃபத்ஹமத்து அல்லது ஃபத்ஹத்தைன் அல்லது அலிஃப் வந்தா நாங்க ஒரு 2 அளவு இல்லாட்டி ஒரு செகண்டுக்கு நீட்டி வரணும். திருப்பி பாப்போம். திருப்பி சொல்லுங்க. வசனத்துல கடைசிக்கு ஃபத்ஹமத்து அல்லது ஃபத்ஹத்தைன் அல்லது அலிஃப் வந்துன்னு சொன்னா நாங்க 2 அளவு இல்லாட்டி ஒரு செகண்ட் நீட்டி வரணும். ரெண்டாவது. வசனத்துல கடைசிக்கு குண்டுத்தா வந்துன்னு சொன்னாண்டா நாங்க தான் பெரிய ஹவா மாத்தி வரணும். மூணாவது. கடைசியில ஈர என்னது சந்தர்ப்பல்ற கடைசிக்கு சுக்குன் வரும். சுக்குன் வருமா? அது எப்படி சுக்குன் வரும்? அப்படின்னா இப்படி வசனத்துல சில டைமுக்கு வசனத்துல கடைசிக்கு எழுத்து எழுத்துக்கு சுக்குன் வரும். சுக்குன் வரும்டா இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல கடைசிக்கு மசூன்ன்றது நாங்க அந்த சுக்குன் வச்சு எழுதணும். அப்படி சுக்குன் வச்சு ஓதணுமா சுக்குன் வருமா? ஒழுங்கா சொல்லணும். சுக்குன் சுக்குன் வச்சு எழுதணும். வருமான்னு சொன்னா வந்திக்கும் குருவான்ல. சுக்குன் வச்சு எழுதணும். பாத்தீங்களா பாத்தீங்களா? வீட்டுக்கு போனேன்டா வீட்டுக்கு வந்த அர்த்தம். வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போனேன்டா ஸ்கூலுக்கு போன அர்த்தம். அப்படித்தானே? மாறிச்சா என்ன நடக்கும்? மாறிச்சா என்ன நடக்கும்? மாறினா நாங்க நாங்கோ. பிழைச்சிக்கோம். அதே மாதிரி தான் இதுலயும். கொண்டு வந்தடா வந்தண்டிக்கணும், போனடா போனண்டிக்கணும். மாறி 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 அங்கால மாறி இங்கால மாறி இங்கால இந்த அங்கால மாறி செல்லப்படாது. ம். சரியா சொல்லுங்க பாப்போம்.
அஹ், சரியா சொல்லுங்க பாப்போம். வசனத்துல கடைசிக்கு செல் டைமுக்கும் நாங்க வந்து சுக்குனை வச்சு எழுதணும். ம். சரி, அப்படியேண்டா உங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி ரெண்டாவது இதானே பசாத என்று ஏன் ஓதையலாது? அஹ், ஏண்டா நாங்க வந்து இப்ப மூணாவது இர மாதிரி வந்து நாங்க ஃபசாது நாங்க சுக்குன் வச்சுதான் ஓதணும். ஆனா தால் வந்து ஒரு கல்கலா எழுத்தானே, அதனால நாங்க தீண்டு ஓதுற. ஷஹா பசாது என்று ரவியா து என்று ஓதணும் அப்படித்தானே? இல்ல ஃபசது நான் கேட்ட கேள்வி பசாத என்று ஓதையிலுமா? ஏலா. ஏன் ஓதையில காரணம் என்ன? ஏண்டா வந்து நாங்க இப்ப நான் வந்து சென்னை மூணு ஆ, வேல் கடைசி முடியறதுல வந்து நாங்க ம். நாங்க அப்படி ஓதுறேன்ற ஒரு முறை அண்டே இல்ல. நாங்க அதான் சுக்குன் கேக்குறேன் நீங்க எப்படி முறையிலன்னு சொல்லி அதை ரீச்சுன்னு சொல்லுங்க. ஏன் அப்படி ஓதையில? அப்படி முறை உண்டே இல்லைன்னு சொல்லல, இப்ப காரணம் உண்டு ஈகன்மே. இப்போ ஏண்டா பசாது அது ஏன் ஏன் அரபி ஏன் ஓதணும் அதுக்கும் காரணம் உண்டு. ஆ குருவான்ற ரூல் இல்ல. ஆ குருவான்ற ரூல் இல்ல. குர்ஆன்ட்ட என்ன ரூல் அது கூட சொல்லுங்க. அதுதான் இங்கனைக்கு அந்த ரூல் சொல்லணும் அதான் தேவை. ஆஹ் பாருங்க முதலாவது எத்தகோ மெசு சாரி மூணாவது கசவுவஹ. இதுல ஏன் சுக்குன் வச்சு ஓத இயலாது? ஏண்டா கடைசியில அலிஃப் அது வந்திக்கிறதால அலிஃபிக்கு. நாங்க சுக்குனுக்கு போக முடியாது. அலிஃப் வந்தா நீட்டியே தான் போதணும். விளங்குதா ரீசன்? இதான் ரூல். இப்ப அதே மாதிரி இங்க நிக்க பச த ரெண்டு ஏன் ஓத இயலாது? என்றாருக்கு அலிஃப் இல்ல. அலிஃப் இல்லைண்டா பேலே அலிஃப் வந்தா மட்டும் தானே நாங்க அப்படி ஓதுவோம். உம் மாட்டிக்கொண்டீர்களே. அலிஃப் வந்தா மட்டும்தான் நாங்க பசாத நீட்டி ஓதுவோம். நான் பத்து தான் வந்திக்குது இதால. ம். ஏண்டா நாங்க பார்த்த வசனத்துல ஃபர்ஸ்டுக்கு வந்து ஃபத்த மத்து ஃபத்த தேனி அலிஃப் தானே வந்துச்சு. அலிஃப் வந்து மூணாவதுல ஈக்குது. அதனாலதான் நாங்க ஒரு ஒரு செகண்டுக்கு நீட்டி வரணும். ஆனா இதுல வந்து மூணாவது இதுல புளூரு அதுல வந்து இந்த வசனத்துல கடைசிக்கு அடுத்த நாள் எழுத்தனால நாங்க சுக்குன் போட்டு நாங்க ஓதணும்னு சொல்லிடு. சரியா விட வரல. சரியான ஆன்சர் தெரியுமா? வசனத்துல கடைசியில அலிஃப் வரையும் இல்ல, ஃபத்தஹ் மத்து வரையும் இல்ல, ஃபத்தஹ் தைன் வரையும் இல்ல. அவ்வளவுதான் இருக்கு. கடைசியில குண்டுத்தா வரையும் இல்ல. குண்டுத்தா வந்திருந்தாலும் நீட்டேலாது, சுக்குன் வச்சு ஓத இயலாது. நான் என்ன கேட்ட கேள்வி? கடைசியில ஏன் நாங்க சுக்குன் வச்சு ஓதணும்? ஃபத்தஹத்தான் வந்தாலும் சரி, ஃபத்தஹ் மத்து வந்தாலும் சுக்குன் வைக்க இயலாது. அலிஃப் வந்தாலும் சுக்குன் வைக்க இயலாது. எனக்குதா? ஃபத்தஹ் தைன் வந்தாலும் சுக்குன் அதை தனியா ஆன்சர் பண்ணணும். ஓன் ஆன்சர் வருது இல்லையே. இப்ப அடுத்தது பாரு மஷ் ம ரெண்டு ஓதும். மஷ் ம ஏன் நீட்டி ஓதையில? ம். அஹ் ஏண்டா கடைசிக்கு அதுக்கு அலிஃப் வந்து இல்லோண்டு அது பிறகு இன்னொரு அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு ஒரு எழுத்து வந்து இருக்குது. இப்ப இந்த மூணாவதுல கடைசிக்கு அலிஃப் வந்துடுறேன் நீட்டேன். ஆனா மஷ் நீட்டி போறதுக்கு அலிஃப் வந்து இல்ல. ஆனா நாங்க நீட்டுறல. ம். அலிஃப் வந்தில்ல எனவே நாக நெற்றில்ல. சரி உன ஓதுவோம். وَإِذَا مَرُّوا بِهِمْ يَتَغَامَزُونَ என்னது? فَأَكْثَرُوا فِيهَا
الفساد பிழையே. ஃபசாதுங்கிறது பிழை. فأكثروا فيها الفساد சரி போதுமா? فأكثروا فيها الفساد மூணாவது. فكذبوه فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها இப்போ அப்ப இந்த இடம் பிழை. சரி போதும் சரியா? فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم ரப்பஹும் டாய்க்குது பிழையே. இங்க ரப்பஹும். ربهم فكذبوه فكذبوه detail மா. يلا. فكذبوه கேக்குறேன். فكذبوه நீட்டலான்னு சொல்றீங்க. திருப்பி நீட்டு தான் ஓதுவேன் அப்படியா? فكذبوه 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 இப்ப மாறிட்டு. فكذبوه فعقروها சரி போதுமா? فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها சரி போதுமா? فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها இது ரெண்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் நிப்பாட்டி எடுத்து ஓத பாருங்க. 50 60 இடத்துல நிப்பாட்டாம ஒரு இடத்துல நிப்பாட்டி ஓதுற மாதிரி ஓத பாருங்க. فكذبوه فعقروها பதம் தமைக்கு முன்னுக்கு அலிஃப் லாம் வந்து இது ஒரு இடத்துல லாம் அலிஃப் வந்துக்குதா? வந்தா என்ன செய்யணும்? விட்டுட்டு ஓடணும் அப்படியா? வந்தா நிப்பாட்டி எடுத்துட்டு போகணும். எந்த அபிசல்லிருந்து அப்படி ம். வந்தா எங்களுக்கு மூச்சு கஷ்டமா இருந்தா மட்டும் நிப்பாட்டுற 7 மண்டா போக சொன்னீங்க. அப்ப இதுல நிப்பாட்டாம நீங்க போனீங்கண்டா ஃபுல்லா முடிதான் நிப்பாட்டணுமா? வேலுமா அவளுக்கு இதுல நிப்பாட்டாம மூச்சு உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்லி போறீங்களே, போன அர்த்தம் மாதிரிமா இவ்வளோத்தையும் முடித்தான் நிப்பாட்டணும். அப்படி இங்கன்னு எங்க இடையில நிப்பாட்ட போறீங்கடா, இதுல நிப்பாட்டுறது வாஜிப், மறக்கப்படாது. நான் சொல்லி தந்தீங்கன்னா இல்ல இப்ப அதுல நிப்பாட்டினா மறுவனங்க ஃபகருஹன்னு மற சொல்லிட்டு போனோமா? யார் சொன்ன அப்படி சொல்லி அப்ப இருந்து நிப்பாட்ட சொல்றேன். மூச்சு கஷ்டம்னா இதுல நிப்பாட்டுனா அப்படி சொல்லி தந்தீங்க. எல்லாம் சொல்லி தந்தாச்சா? நீ சொல்லி தந்தீங்க. நான் உங்களுக்கு பக்கத்துல இடையில இந்த மாதிரி போட்டு ஸ்கிரீன்லயே இந்த மாதிரி போட்டு சொல்லி தந்திக்கிறேன். அப்படி வந்து நாங்க ரிப்பீட் பண்ண தேவையில்லை. நீங்க ஃபதம் தமிழ்லேருந்தே போகலாம். ரெண்டு ரீசன் அதுக்கு நல்லா கேட்டுக்கிறோம். திருப்பி கேள்வி கேட்கிறேன். ஒன்று, நீ ஸ்டார்ட் பண்ற சொல் ஃபேர்ட சொல்ல ஸ்டார்ட் பண்ணுது. ஃபேர்ட் சொல்ல ஸ்டார்ட் பண்ணி நாங்க ரிப்பீட் பண்றல. ரெண்டாவது, நிறுத்தல் அடையாளம் ஒன்றுக்கு பக்கத்துல நாங்க நிப்பாட்டிட்டு ஸ்டார்ட் பண்றதாலையும் நாங்க ரிப்பீட் பண்ண தேவையில்லை. فكذبوه فعقروها
فدمدم عليهم ربهم بذنبهم فسواها. ரைனா இப்ப நானாதா மூணாவது போயிருக்கும். فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها. ரெண்டாவது பாவம். فأكثروا فيها الفساد இப்ப வாங்க நாலாவது. والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة. திருப்பி வருமா? والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة. ஐந்தாவது. وما أمروا إلا ليعبدوا الله وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين. புது அப்படி அனுப்பாடுறது. لا இல்ல இது நிப்பாட்டுறது. يعبد புது. இல்ல. இப்ப அந்த தேவை வந்து நாங்க வந்து ரெண்டாவதுல சொன்ன மாதிரி ரெண்டாவது செமண்ட விலங்குல அது ரெண்டாவது சொன்ன மாதிரி. ரெண்டாவதுல வந்து நாங்க அது மாதிரி அப்போ புது. பூது அதான் அப்படிதான் வரணும். ஆ, ஃபஸாதுனா யஅபூது. இல்ல ஆனா நீட்டாம இப்ப என்ன நீட்டா வந்து சொல்றீங்க? அது என்னது நீட்டா? அந்த ப வந்து நீட்டாம காட்டு ஓதி சொல்லணும். காட்டுங்க, எனக்கு தெரியா. எனக்கு சின்ன விலங்கு அது ஓதான் தான் விலங்கு. இப்படி ம். يعبد யஅபுது தாலுக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டணும் அப்படிதானே? ஏன் சுக்குன் வச்சு நிப்பாட்டணும்? அடுத்த ஏண்டா கேள்வி. ஏன்டா? ஏண்டா இந்த கடைசிக்கு நிப்பாட்டுற அந்த சட்டங்களோட ம். மூணாவதுல சொல்லிரு ம். அந்த அடுத்த ரெண்டு வசனங்கள் சட்டங்கள் வரலாட்டி அடுத்த நாங்க ரெண்டு வரலையாங்க. அப்ப கடைசி அலிஃப் வந்துக்குது. அலிஃப் எல்லாம் தெரியாது. இப்ப அலிஃபும் தெரியாது, பாவும் தெரியாது. அதான் பிரச்சனை. ஆமா, எனக்கு அலிஃப் பாவம் மறந்து போயிடுச்சு. கடைசியில் அலிஃப் வந்துக்கா? அலிஃபா வந்துக்குது. அப்ப இது வரைக்கும் அலிஃப் தெரியாதுனா அப்படித்தானே? அலிஃப் இப்பதான் தெரியும். அலிஃப் அலிஃபா வந்துக்குது. இப்பதானே நான் பாக்குறேன் அலிஃப் வந்துக்குது. அப்படித்தானே? நீங்க சவுண்ட காணும். இப்பதான் பார்த்த அலிஃப் வந்துக்கிற. அப்படியா? இந்த சவுண்ட காணும். அலிஃப் வந்துக்குதா வரலையா? வந்தீரு யோசிக்கிறீங்க அப்படியா? யோசிச்சு பார்த்து வந்தீரு சொல்லுங்க. வந்துக்குது. ம். ம். என்ன செய்வோம் வந்தா?
வந்தா நாங்க ஒரு செகண்டுக்கு நீட்டியோடணும். ஒரு என்ன ஒரு செகண்ட். ஓ, 2 அளவு ஒரு செகண்ட். ஒரு செகண்ட் 2 அளவு. அப்ப சரியாகும் இல்லை பாப்போம். இவ்வளவு சொல்றீங்க. وما أمروا إلا ليعبدوا லியஅ்புது அப்படி நட்டுறது தால தான் நட்டணும். லியஅ்புது தால் தான் நீட்டுப்படணும். லியஅ்புது وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين. லஹுத்தீன் அங்க எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும்? நீட்டுறது பெரிய பிரச்சனை தானே. ஏன்னா ஆமாடா லஹுத்தீன் எத்தனை என்ன சவுண்ட காணும்? எத்தனை நீட்டி 2 நிப்பாட்டணும்? 2 செகண்ட். 2 செகண்ட் அப்படியா? 3. இந்த 3 செகண்ட் இல்ல 4 செகண்ட் சொல்லுங்க. அப்படி போ மூடா போ. 5 6 7 8க்கு போய் திரும்ப 3 செகண்ட். ஒரு செகண்டா? எனக்கு தெரியாது. 1 2 3 மாறி மாறி வருது. 4க்கு போகல அப்படியா? இப்ப அடுத்த கேள்விக்கு பாருங்க. ஏன் நீட்டணும், எத்தனை அளவுக்கு நீட்டணும், அதுக்கான காரணம் என்ன, எல்லாம் படிச்சாச்சு. ஒரு செகண்ட். இப்ப ஸ்டார்டிங் படிக்க வர மத்த பத்தி. மத்து நான் என்ன தெரியுமா? என்ன மத்துடா? மத் மத்துனாலே எனக்கு தெரியாத அளவுக்கு மறந்து போயிடுச்சுனா. மத்தென்றால் என்ன என்று தெரியாத அளவுக்கு மறந்து போய்விட்டது. இப்ப நம்ம டெஸ்ட் லெவலில் ரிப்பீட் வரும். இப்பதான் கொஞ்சம் இது மறக்காது. இன்ஷா அல்லாஹ் நான் ரெடி ஆயிட்டு வரேன். தாத்தா சொல்லுவோம்.